100 யூனிட் இலவச மின்சாரத்திற்கு தமிழ்நாடு அரசு கட்டுப்பாடு விதிக்கிறதா என்ற சர்ச்சை எழுந்துள்ள நிலையில் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வேல்முருகன். இதுல என்ன சர்ச்சை தற்போது எழுந்திருக்கிறது? சார்ந்த விளக்கமாக மின்சார வாரியத்திலிருந்து என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு? அப்படியே கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முன்னதாக மின் நுகர்வோர், அதாவது மின் எண் வைத்திருக்கிறவர்கள் அனைவருமே ஆதார் எண்ணை இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை மின்வாரியம் அறிவித்திருந்தது. கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முன்னதாக இந்த பணிகள் நிறைவு பெற்று அனைவருமே தற்போது இந்த ஆதார் எண்ணை மின் இணைப்பு எண்ணோடு இணைத்திருக்கிறாங்க. தற்பொழுது இந்த மின் வாரியத்தினுடைய அலுவலர்கள், அதாவது நேரடியாக வீடுகளுக்கு சென்று ரீடிங் எடுக்கக்கூடியவர்கள், தற்போது அவர்களுக்கு கூடுதலாக ஒரு பணியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு குறுகிய பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு குடியிருப்பு இருக்கக்கூடிய வீடுகளுக்கு ஒரே எண்ணில் அந்த எண்கள் இருந்தா, அதாவது இப்போ ஒரே ஒரு இபி ஆதார் நம்பர் இணைக்கப்பட்டிருக்கும். அந்த நம்பரோடு இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளுக்கும் 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக கொடுக்கப்படக்கூடிய நிலையில அதனுடைய விவரங்களை முழுமையாக சேகரிக்க வேண்டும் என்ற ஒரு தகவலானது தற்போது கடந்த ஒரு வாரமாக இந்த கணக்கீடு முறைகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பா இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு தந்தை இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு 3-4 பசங்க இருப்பாங்க. அவங்களுடைய வீடுகளுக்கும் அவங்களுடைய விவரங்களையும் பெற்று அந்த கணக்கீட்டு முறையை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அந்த வீடு ஒரே நபரினுடைய பெயர்ல மட்டும் இருக்கு அப்படின்னா அவங்களுடைய மற்ற வீடுகள் ஒரு 3-4 வீடுகள் ஒன்றாக இருக்குன்னா அது மொத்தத்தையும் மெர்ஜ் பண்றதுக்கான ஒரு திட்டம் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி பொதுமக்கள் அந்த இபி ரீடிங் செய்யக்கூடியவங்க கிட்ட எழுப்பி இருக்கிறாங்க. இது தொடர்பாக தொழிற்சங்கங்கள், அதாவது மின்வாரியத்தினுடைய தொழிற்சங்கங்கள் என்ன பண்றாங்கன்னா, மின்வாரியத்திற்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதத்துல ஏற்கனவே ஒரு 6000 பணியிடங்கள் காலி பணியிடங்களா தற்போது இந்த ரீடிங் செய்யறவங்களுக்கு இருக்கு. இந்த நிலையில இந்த கூடுதல் பணிகள் கொடுக்கறீங்க. அது மட்டும் இல்லாம கடுமையான ஒரு நெருக்கடியான கேள்விகளுக்கு நாங்க பதிலளிக்க வேண்டிய சூழல் இருக்கு. பொதுமக்கள்லாம் இந்த மாதிரி கேள்விகளை முன்வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்ட பிறகுதான் இந்த தகவலானது தற்போது மின்வாரிய அதிகாரிகளிடம் நம்ம தொடர்பு கொண்டு கேட்டோம். தற்போதைக்கு இது குறித்தான அதிகாரப்பூர்வமான அந்த அறிவிப்பை தற்போது மின்வாரியம் உறுதிப்பட தெரிவிக்கல. தற்போதைக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் இந்த கணக்கீட்டு முறையில் குறிப்பாக ஏற்கனவே 1,67,000 கோடி ரூபாய்க்கு மேலாக மின்வாரியம் இழப்பீட்டில் இருப்பதாக தெரிவிக்கக்கூடிய நிலையில இந்த 100 யூனிட் மின்சாரத்தில் தற்பொழுதும் பல்வேறு முறைகேடுகள் இருக்கிறது. குறிப்பாக வாடகைதாரர்கள் இல்லாமல் மற்ற ஒரே வீட்டை சார்ந்தவர்கள் 3-4 இணைப்புகளை வைத்திருக்கிறார்கள் உள்ளிட்ட பல விவரங்கள் கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் இதை கணக்கீடு செய்வதற்காக தற்போது முதற்கட்டமாக இந்த ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. எனவே அதிகாரப்பூர்வமாக இன்று அல்லது நாளைக்குள்ளாக இது தொடர்பாக மின்வாரியம் ஒரு முழுமையான விளக்கத்தை தெரிவிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த 100 யூனிட் மின்சாரம் ரத்து செய்யப்படுமா என்ற கேள்வியை தற்போது மின்வாரியத்திடம் நாம் கேட்டபொழுது அதிகாரப்பூர்வமா பதில் சொல்லாட்டியும் கூட இதில் பல வழிமுறைகளை மின்சார வாரியம் கொண்டு வர போகிறது அப்படிங்கறத நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. அபிநயா, யூனிட் இலவச மின்சாரம் என்பதில் மாற்றமில்லை என்றாலும் அதன் நடைமுறைகளில் பல்வேறு வகைகளை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதைத்தான் அந்த விளக்கம் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.